Welcome back to Hybrid Views. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன வெஹிக்கிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாசிக். அது என்ன ரீபார்ன் கிளாசிக்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரீபார்ன் கிளாசிக்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாசிக்னால் என்ன, அது என்னத்துக்காக புதுசாக ரீபார்ன் கிளாசிக்னு ஒரு நேம் சூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீபார்ன் கிளாசிக்கில் என்ன இருக்குது, ரீபார்னாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறுபடியும் மேனுஃபேக்சர் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் ரீபார்னா என்ன, ரீபார்ன் கிளாசிக் 350 என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்கள் நேம் ப்ரோ? சக்தி. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ரீபார்ன் கிளாசிக்னா என்ன, எதுக்காக வந்து நம்ம நார்மல் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லேருந்து ரீபார்ன்கிறத ஒரு நேம் ஆட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது 2008. ஓகே. ராயல் என்ஃபீல்டே மோஸ்ட் செல்லிங் மாடல் அப்படின்னா அந்த நம்மளுடைய கிளாசிக் தான். இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கான கொஞ்சம் அட்வான்ஸாக விடணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு புதுசாக லான்ச் பண்ணது இந்த ரீபார்ன் கிளாசிக்ன்றது. ஓகே. அப்படி கிளாசிக் நாங்கள் விண்டேஜ் லுக்கோ அதோட பாரம்பரியம் எதுவுமே மாதிரி இருந்தது. ஸோ லுக் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, சின்ன இதெல்லாம் அதிலே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இல்லை மெயினாக சேஞ்சஸ் பண்ணதான் ஃபஸ்ட்டு இன்ஜின். ஓகே. இன்ஜின் அதுக்கப்புறம் சேஸ். இன்ஜின் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இதோட இன்ஜின். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் அண்ட் சாஃப்ட்னு ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம யூஸ் பண்ணும்போது இன்ஜினில் உங்களுக்கு வைப்ரேஷன் சுத்தமாக வராது. ஸோ அதுக்காகவே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வைப்ரேஷன் குறைக்கிறதுக்காக அந்த பேலன்ஸ் சாஃப்ட்டுங்கிற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டவுன் டியூப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டியூப் தான் வரும். ஓகே. இதில் வந்து டபுள் டவுன் டியூப் சேஸ்னு சொல்லுவாங்க. ஓ, அதாவது இங்கே இருக்கிறது ரெண்டு பைப் மாதிரி. ஓகே. மேலேருந்து வரும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் வந்துடும். ஓகே. டிஜிட்டல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கிராஃப், அதாவது ஃபியூலரோட பார் கிராஃப் வந்துடும். அடுத்து உங்களுக்கு டோட்டல் கீழே ஓடோமீட்டர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடில் வந்து ஓடோமீட்டர் வந்துடும். அடுத்து இங்கே ட்ரிப் சுவிட்ச் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிப் யூஸ் பண்ணுங்கள். ட்ரிப் ஒன். ஓகே. அதாவது ட்ரிப் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஹேண்டில். ஃபியூல் பார் கிராஃப் கொடுத்துருவாங்க. ஃபியூல் லெவலில் மெஷர் பண்ணுறது அந்த ஃபியூல். ஓகே. இவ்வளோ நாளாக ராயல் என்ஃபீல்டில் முன்னாடி இருந்துச்சா இந்த டிஜிட்டல்? கிளாசிக்கில் பழைய கிளாசிக்கில் இது இருக்காரு. அதாவது இப்போ இந்த கிளாசிக்கில் இதுவும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜர் உங்களுக்கு பாட்டமில் வந்துடும். ஓகே. அதாவது அடாப்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கேபிள் இருந்தால் போதும். கேபிள் நீங்கள் அதாவது யூஎஸ்பி கேபிள், டேட்டா கேபிள் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை இன்சர்ட் பண்ணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டிலுக்கு கீழே வந்து மொபைல் அடாப்டர் ஒரு சின்னதாக ஒரு லைன் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் லாக் பார்த்தீங்கன்னா சைடில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டாக கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் சைட் லாக் பண்ணிக்கலாம் வண்டி நீங்கள். ஓ சூப்பர் ப்ரோ. அதாவது இந்த ஹிஸ்ட்ரியிலே, ராயல் என்ஃபீல்டு ஹிஸ்ட்ரியிலே அது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக வந்து ராயல் என்ஃபீல்டு சைட் லாக் அங்கே தான் இருந்துச்சு, அதாவது இந்த சைடில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கேயே ஓகே, இங்கேயே சைட் லாக் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ரீபார்ன் கிளாசிக்கில் தான் இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுவிட்சஸ். ஆமாம் ப்ரோ, நான் முன்னாடி இது என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல், எந்த வெஹிக்கிள்? ரோட்டி டைப் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. ஓகே. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் டைப் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டைலிஷ் தான், புது ஸ்டைலில் இருக்குது, ஏதோ ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன். ஓகே. இந்த சுவிட்ச் பேர் என்ன? ரோட்டரி டைப் சுவிட்ச். ரோட்டரி ஸ்லிப்ஸ். ஓகே. அசர் லைட்னு சொல்லுவாங்க. அசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் லைட் சொல்லுவாங்க. நார்மல் இண்டிகேட்டர் அட் சேம் டைமில் எரியும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிளாசிக்கில் அசர் லைட் கிடையாது. இது அசர் லைட் கொடுத்துருக்கு. ஓகே. இது வந்து பார்க்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். உட்காந்து சீட்டிங் பிடிச்சும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடுத்து பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஞ்சர் லைட். பின்னாடி டேஞ்சர் லைட் ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான் வரும், எல்இடி வராது, ஹாலஜன் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டிஸ்க். இந்த டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm வரும். 240 mm பழைய இதை விட 240 தான். ஓகே. பட் டயர் சைஸ் மட்டும் அதில் மாற்றிருப்பாங்க. ஓகே. இதில் வந்து பெருசாக போட்டிருக்காங்க. டயர் சைஸ் உங்களுக்கு ப்ராடாக வரும். உங்களுக்கு டயர் சைஸ் வரும். அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டிஸ்க் சைஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. ஓகே. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm டிஸ்க் வரும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஓகே. 300 mm உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக இருக்கும், ரொம்ப பெரிய டிஸ்க். ஆமாம். டிஸ்க் சைஸ் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு ஏபிஎஸ் தான் வரும். பழைய கிளாசிக்கும் ஏபிஎஸ், இது ஏபிஎஸ் தான். ரொம்ப லுக்காக கொடுத்துருக்காங்க. ஓ, இது வந்து இதுவும் புது டிசைன். உள்ள
அந்த ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரின் ப்ளஸ் சிம்பிள் தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதாவது லோகோவில் உள்ளேயே இருக்குது. உள்ளார அந்த ஹெட்லேம்பில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதிலே வரும் உங்களுக்கு. கரெக்ட். முன்னாடி இதில் அது கிடையாது, சின்ன. ஓகே ப்ரோ. ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஸ்டிக்கர் வந்து பழையபடி இங்கே தான் இருந்துச்சு. ஸ்டைப் பார்த்தீங்கன்னா பழைய கிளாசிக்கில் இதே சேம் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்திருக்கும். ஓகே. இந்த ஆரின்ற ராயல் என்ஃபீல்டோட லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கில் வந்துருக்கும். ஓகே, இந்த ஸ்டிக்கரும் வந்து முன்னாடி சைடில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எம்பளம் மாதிரி பேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. விண்டேஜ் லுக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டுங்கிறத. இந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கவே ஒரு போல்டு லுக் தெரியுது. முன்னே இருந்ததை விட முன்னாடி வந்து ஸ்டிக்கராக இருந்துச்சு, இப்போ போல்டு லுக்கில் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பழைய கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இதிலே தெரியுது. ஏன்னா பழைய கிளாசிக்கும் இதுக்கும் நிறைய அப்கிரேட் இருக்குது இந்த கிளாசிக்கில். ஸோ பின்னாடி டெயில் லேம்ப்லேருந்து முன்னாடி ஹெட்லைட்டுக்குள்ளே இருக்க ஆரிங்கிற லோகோலேருந்து நிறைய இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இப்போ நிற்கிற வெஹிக்கிளோட கலர் வந்து ஸ்டெல்த் பிளாக். எத்தனை கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வேரியன்ட் வரும். ஃபஸ்ட்டு ரெட்டிஜ், அடுத்து அல்சேன் சீரிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் எடிஷன், அடுத்து டார்க் ஸ்டெல்த் எடிஷன் வரும், அதுக்கப்புறம் க்ரோம் எடிஷன். அல்சேன் சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 கலர்ஸ் வரும். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கலருக்குன்னு 5 சீரியஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு சீரியஸ்லையும் கலர்ஸ் இருக்குது. ஓகே. ரெட்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்டும் டிஸ்க் வரும், பேக்கில் ட்ரம் ஆப்ஷன் வரும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்சேன் சீரிஸில் 2 வேரியன்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 டியூவல் டிஸ்க்குமே இருக்குது, சிங்கிள் டிஸ்க்குமே இருக்குது. ஓகே. அதில் ஒரு 5 கிளாஸ் வருது. ஸோ இதில் டியூவல் டிஸ்க்கும் இருக்குது, சிங்கிள் டிஸ்க்கும் இருக்குது. சிங்கிள் டிஸ்க் இருக்குது அல்சேன் சீரிஸில். இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த கலரில் டியூவல் டிஸ்க் வேணாம், சிங்கிள் டிஸ்க் போதும், இல்லை எனக்கு இந்த கலரில் சிங்கிள் டிஸ்க் வேணாம், டியூவல் டிஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ அதாவது மேனுஃபேக்சர்லேயே இப்போ பில்ட்டில் என்ன இருக்கோ அதுதான், அந்தந்த கலரில் அந்தந்த டிஸ்க்கு நம்ம என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் எடிஷனில் 2 கலர் வருது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷ் கிரே அண்ட் சிக்னல் சாண்ட்ஸ்டோன் வருது. ஓகே. 2 கலர் வரும். ஓகே, பேசிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சீரிஸில் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டெல்த் பிளாக், டார்க் கன்மல் கிரே. இது பார்த்தீங்கன்னா பழைய கிளாசிக்லேயே வந்த கலர் தான். ஓகே. ரெண்டு கிளாசிக்லையும் பழைய நார்மல் கிளாசிக்லையும் ரீபான்லையும் சேம் கலர் தான் வருது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோம் சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் பிராண்ட்ஸ், க்ரோம் ரெட்னு வரும். ஓகே. க்ரோம் சீரிஸில் மட்டும் சொல்லுங்கள். க்ரோம் சீரிஸில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன், மீட்டியர் மாதிரி உங்களுக்கு மீட்டியர் இமாலயன் மாதிரி ஒரு ட்ரிப்பர் நேவிகேஷன் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, அதாவது நம்ம வேணும்னா இதை எடுத்துட்டு நம்ம நேவிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த க்ரோம் சீரிஸில் மட்டும் தான் பண்ண முடியும், மற்ற எந்த ஒரு கலர்ஸ் பண்ண முடியாது. அது இந்த பேட்ச் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணி உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் சீரிஸில் மட்டும் இருக்குது. ஓகே. டோட்டலாக 12 கலர் வரும். டோட்டலாக 12 கலர்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சிங்கிள் டிஸ்க் வருது. ஓகே. மீதி 3 கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் இருக்குது. 5 கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க், டபுள் டிஸ்க் இருக்குது. அல்சேன் சீரிஸில் மட்டும். ஓகே. ரெட்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் மட்டும் வரும். ஓகே ப்ரோ. நம்ம வந்து இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் சொன்னீங்க, நிறைய அப்கிரேட் விட்டுருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது ப்ரைஸ் வைஸ் ஏதாவது மாறுதா? கண்டிப்பாக கஸ்டமருக்கு இந்த டவுட் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ப்ரைஸ் வரும். ஓகே. இப்போ நீங்கள் ரெட்டி சீரிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 223 வரும். ரெட்டி சீரிஸ் எடுத்தால் 223 வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம், இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ் ப்ளஸ் வாரண்டி, அக்சரிஸ் எல்லாம் இன்க்ளூட் தான் வரும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்சேன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க்னு பார்க்கும்போது 226 வரும். ஓகே. டியூவல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 233 வரும். ஓகே. அடுத்து டார்க் ஸ்டைல் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 253 வரும் ஆல்ரோட ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் டியூப்லெஸ் டயரோட வரும். ஓகே. இது வந்து அலாய் டியூப்லெஸ் டயர் வந்து 2 கலர் மட்டும், கன்வெர்ட் கிரே ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெல்த் பிளாக் மட்டும் 2 கலரில் மட்டும் உங்களுக்கு அலாய் டியூப்லெஸ் டயர் வரும். ஓகே. வேறு எதுலேயும் அலாய் டியூப்லெஸ் வராது. நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு சிக்னல் எடிஷன்லையோ இல்லை அல்சேன் சீரிஸில் உங்களுக்கு அலாய் டியூப்லெஸ் டயர் வேணும், நீங்கள் கஸ்டமைஸில் நீங்கள் டிஃபால்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து கலர் வைஸ் வந்து ப்ரைஸும் வேரி ஆகும். ஓகே. இப்போ க்ரோம் எடிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அது ஹை ப்ரைஸ் 257 வரும். 2,57,000 வரும் அதோட ப்ரைஸ். ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாசிக் 350 அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அது இந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் ரீபான் வந்து நிறையா புது அப்டேட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ
இன்னும் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டில் 360 350 சிசி வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னைக்கு டேட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சீக்கிரம் நம்ம சேனல் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் 350 சிசி லான்ச்சை நம்ம லைஃப்பை பார்க்க முடியும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.